ஒரு கப்பல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போறாங்க. திடீர்னு கடல்ல கப்பல் மூழ்க போகுது. தப்பிச்சு போறதுக்கு ஒரே ஒரு படகு தான் இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்பல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கப்பல் திடீர்னு கடல்ல மூழ்கிற நிலைமைக்கு போயிருச்சு. அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் தப்பிச்சு போறதுக்கு படகு இருக்கு. அப்போ மனைவியை பின்னாடி தள்ளி விட்டுட்டு அவன் மட்டும் அந்த படகுல ஏறி தப்பிச்சு போயிட்டான். அந்த டைம்ல மூழ்கிற கப்பல்ல இருந்த மனைவி ஹஸ்பண்டை பார்த்து என்ன சொல்லியிருப்பான்னு மாணவர்கள்ட்ட கேட்டாங்க. பாதி பேரு பல வகையான பதில்களை சொன்னாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் அமைதியா அவங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தான். அவனை பார்த்து ஆசிரியர் கேட்டாங்க, ஏன்பா நீ மட்டும் அமைதியா இருக்க? அந்த மாணவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மாணவன் சொன்னா, அந்த மனைவி நம்ம குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னான். எப்படிப்பா கரெக்டா சொல்ற? உனக்கு இந்த கதை முன்னாடியே தெரியுமான்னு டீச்சர் கேட்டாங்க. அப்ப அந்த பையன், இல்ல டீச்சர், எங்க அம்மாவும் சாகுறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு டீச்சர் மறுபடியும் கதையை விட்டதுல இருந்து சொன்னாங்க. தனியால அவனோட பெண் குழந்தைய வளர்த்து வந்தான். அந்த பொண்ணோட அம்மா இறந்து பல வருஷம் கழிச்சு அப்பாவோட டைரியை படிச்சா. அம்மாவுக்கு உயிர்ப்பலி நோய் இருந்திருக்கு. அந்த டைரியை படிச்ச அப்புறம் தான் அவங்க பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. கப்பல் கடல்ல முழுகின சம்பவத்தை அப்பா இந்த மாதிரி எழுதியிருக்காரு. நானும் உன்னோடவே கப்பல் முழுகினப்ப செத்து இருந்திருக்கணும். நம்ம 2 பேரும் ஒரே நேரத்துல இறந்து போயிருக்கணும். நான் என்ன செய்யறது? நம்மளோட பொண்ணை வளர்க்கறதுக்காக தப்பிக்க வேண்டியதாயிருச்சு. கதையை அந்த டீச்சர் இதோட முடிச்சுட்டு, வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம புரிஞ்சுக்க முடியாம போகலாம். ஆனா நம்ம நல்லா யோசிக்காம சரியா புரிஞ்சுக்காம யார் மேலேயும் முடிவுக்கு வரக்கூடாது. முதல்ல மன்னிப்பு கேட்கிறாங்க, அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம் இல்ல. திமிரை விட உறவை மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது கதையோட பார்க்கலாம்.